எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில பேர் கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபிஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அருமையான கார்ன் சீஸ் கட்லெட்ஸ் தான் காட்ட போகிறேன். இதில் கார்ன் சீஸ்லாம் இருக்கிறதுனால சின்ன பசங்களும் நல்ல ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க அந்த அருமையான கார்ன் சீஸ் கட்லெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கட்லெட் செய்ய அகல பவுலில் 1 கப் அளவு வேக வச்ச சோள விதைகள், 1/4 கப் பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன், நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், அரை எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விடுங்க. எலுமிச்சை பழத்தோட விதைகள் இதில் விழாம பார்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. இதில் 50 கிராம் மாட்சரெல்லா சீஸ் துருவி போடுங்க. நீங்கள் மாட்சரெல்லாக்கு பதில் செடர் சீஸ் இல்லைனா ப்ராசஸ் சீஸ் இல்லைனா பன்னீர் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்லெட் கலவை இப்போ ரெடி. அகல பேன் எடுத்து இதில் கொஞ்சம் வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் உருகுனதும் கொஞ்சமாக கட்லெட் கலவை எடுத்து பேனில் போட்டு லேசாக அழுத்தி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் எடுத்துருங்க. சுவையான சீஸ் கார்ன் கட்லெட் இப்போ ரெடி. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைனா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க. சூடாக பரிமாறுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. சுவையான ஸ்வீட் கார்ன் சீஸ் கட்லெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு சீஸ் வேண்டாம்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பன்னீரும் துருவி சேர்த்துக்கலாம். இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சூடாக சர்வ் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.